வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பனங்கிழங்கில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். கிராமங்கள் வழியே பயணம் செய்யும் போது இந்த பனங்கிழங்கை நம்ம பார்க்காம போக முடியாதுங்க. குறிப்பாக ஜனவரி மாதங்கள் ஆரம்பித்து மார்ச் மாதம் வரைக்கும் தான் பனங்கிழங்குக்கான சீசன். இந்த பனங்காயை மண்ணில் புதைத்து அது குருத்தாக வளர தொடங்கும் போது பிடுங்கிடுவாங்க. அதை பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி பிடுங்கப்படக்கூடிய பனை மரத்தினுடைய வேர்களை தான் பனங்கிழங்காக நம்ம சாப்பிட்றோம். இந்த பனங்கிழங்குகள் வெறும் சுவையை மட்டும் நமக்கு தருவது கிடையாதுங்க மக்களே, எண்ணற்ற மருத்துவ நன்மைகளையுமே தரக்கூடியதாக தான் இருக்கு. ஸோ அப்போ பனங்கிழங்கில் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதன் காரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்வதற்கு பனங்கிழங்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பனங்கிழங்கு உணவு செரிமானத்திற்கு தேவைப்படக்கூடிய என்சைம், அந்த நொதிகளை உற்பத்தி செய்யறதால செரிமானம் எப்போதுமே சீராக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதோடு உணவினுடைய ஊட்டச்சத்து உறிஞ்சுதலையும் வேகமாக வைக்குது. இதனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் நம்மளுடைய குடல்களிலிருந்து முறையாக வெளியேற்றப்பட்டுவிடும். இதுக்கான காரணம் என்னன்னா, பனங்கிழங்கு வளமான அளவில் நார்சத்துக்கான மூல ஆதாரமாக இருக்கிறதால தான் குடல் அலர்ச்சி, வயிற்று மந்தம், சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரி எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுமே இல்லாமல் அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வயிறு, குடல் ஆகியவற்றினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நலம் பெற வைக்கிறதுக்கு எல்லாமே பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கிறதுக்கான காரணமே இதுதான். நம் உடலில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடியது பனங்கிழங்கு. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் இருக்கு பார்த்தீங்களா, அதை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு எல்லாமே பனங்கிழங்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு அனீமியா அப்படின்ற இரும்புச்சத்து குறைபாடு இருக்கு அப்படின்னா பனங்கிழங்கு சிறந்த உணவாக இருக்கும். ஏன்னா இரும்புச்சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, கவனமின்மை, குமட்டல், தலைவலி, வயிற்று தொந்தரவுகள், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது சரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரத்த சோகை அப்படின்றதுக்கான கண்டிஷன்ஸ் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம உடல்ல ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரத்த சிகப்பணுக்கள் குறையும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை குறையும் போது போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு கிடைக்காதால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனச்சிதறல், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருக்கும். இதெல்லாமே அனிமியாவுக்கான அறிகுறிகள் தான். இதை எப்படி கியூர் பண்ணணும்னா, வளமான அளவில் இரும்புச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் சரி பண்ணிக்கலாம். அப்போ இரும்புச்சத்து பற்றாக்குறையை போக்கணும்னா பனங்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இரும்புச்சத்து கிடைக்கும். ஸோ இதனால உடல் ரத்த சிகப்பணுக்கள் அந்த ரத்தத்தில் கரெக்டான லெவலில் வர ஆரம்பிச்சிடும். அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபின் உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளைவை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் சுறுசுறுப்பாக மீண்டும் எனர்ஜியாக செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. ரத்த ஓட்டமும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். ரத்தத்தில் ரத்த அணுக்களும் கரெக்டான லெவலில் இருக்கும். எந்த விதமான பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு சிறந்த டயட்டிங் ஃபுட் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பனங்கிழங்க உங்களுடைய டயட்டில் நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஒரு சில உணவுகள் மட்டும்தான் அதிக ஊட்டச்சத்தும் கொண்டிருக்கும், அதே சமயம் குறைவான கலோரியும் கொண்டிருக்கும். அந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது தான் நம்ம பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க முடியும். அந்த வகையில் பனங்கிழங்கு உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த உணவாக இருக்கும். எனவே நீங்கள் உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா பனங்கிழங்கு நல்ல டயட் உணவாக இருக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நார்சத்து நிறைந்திருந்துச்சு அப்படின்னா அந்த நார்சத்தை நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ இப்போ பனங்கிழங்கில் நிறைந்திருக்கக்கூடிய நார்சத்து உங்களுக்கு நீண்ட நேரம் பசி இல்லாமல் வயிற்றை நிறைவாக வைத்திருக்கும். ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். அதாவது தேவையில்லாமல் உங்களுடைய உடலில் படிந்திருக்கக்கூடிய அந்த கொழுப்பு படிவுகள், இடுப்பு பகுதிகள் இருக்கக்கூடியது, முன் அடி வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தொப்பை போன்ற கொழுப்பு படிவுகள், இது எல்லாமே உங்களுக்கு கரைத்து உங்களுக்கு வேண்டிய எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிவிடும். அதாவது ஆற்றலாக மாற்றி கொடுத்துறதால அந்த தேவையில்லாத கொழுப்பு படிவுகள், தொப்பை போன்ற அமைப்பு, உடல் எடையே உங்களுக்கு அதிகமாக இருக்காது. கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை நீங்கள் மிக குறைந்த நாட்கள்லேயே பெறுவீங்க. 3லிருந்து ஒரு 6 மாதங்களில் வெயிட் லாஸ் உங்களுக்கு சாத்தியமாக இருக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பனங்கிழங்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பனங்கிழங்கு ஒமேகா 3 கொழுப்பு அமிலத்திற்கு சிறந்த மூலமாக இருக்கிறதால நல்ல கொலஸ்ட்ரால்களை அதிகரிக்கக்கூடிய உணவாக இருக்கு. ஸோ இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய உடலில் நல்ல கொலஸ்ட்ரால்ஸ் தான் இருக்கணும், கெட்ட கொலஸ்ட்ரால்ஸ் இருக்கக்கூடாது. இதனால கெட்ட கொலஸ்ட்ரால்களுடைய அளவையுமே போதுமான அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் பனங்கிழங்கிலிருந்து நமக்கு குறைக்குது. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்தாலே நோய் அலர்ச்சி பிரச்சனைகளுக்கு பலன் தரும். எனவே இயற்கையான முறையில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பனங்கிழங்கு சிறந்ததாக இருக்கு. பனங்கிழங்குல பொட்டாசியமும் இருக்கிறதால இது நம்முடைய உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை உடல் உறுப்புகள் எங்கும் பாய்ச்சுது. இதனால பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அதாவது ஒமேகா
ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கிறதால ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையுமே நம்ம வந்து குறைத்துக் கொள்ள முடியும். பொட்டாசியம் இருக்கிறதால நரம்புகளில் இருக்கக்கூடிய இறுக்கங்களையுமே தளர்த்தி கொள்ள முடியும். இதனால இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாகவே கிடைக்கும். இதய துடிப்பு இயல்பாகவே இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது. இதயம் பன்மடங்கு உங்களுக்கு வந்து பலமாக இருக்க ஆரம்பிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கெல்லாமே நம்ம வந்து பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல பனங்கிழங்கு நல்ல பலன் அளிக்கும். விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து பனங்கிழங்கில் நிறைந்திருக்கிறதால நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ் ரத்த வெள்ளை அணுக்களை வந்து அதிகரிக்க செய்யக்கூடியதாக பனங்கிழங்கு இருக்கு. விட்டமின் ஏ சத்து பனங்கிழங்குல இருக்கிறதால ஆன்டி ஆக்சிடென்ட்டாக பனங்கிழங்கு உங்களுக்கு வந்து செயல்படும். எனவே நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் அப்படின்னா பனங்கிழங்கு நீங்க தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய அந்த இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பொதுவான தொந்தரவுகளை வராமலும் தவிர்த்துக்கலாம், உடனே குணப்படுத்திக் கொள்ளலாம். இது போக சீசனலாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள், பூஞ்சை தொற்று வியாதிகள், பாக்டீரியா தொற்று வியாதிகள் இது மாதிரி எந்த நுண்ணுயிர் தொற்று கிருமிகளும் நம்ம உடலை தாக்கி புதுவிதமான ஒரு நோயுமே ஏற்படுத்தாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே பலப்படுத்துறதுக்கெல்லாமே பனங்கிழங்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். புற்றுநோயை தடுக்கக்கூடியது பனங்கிழங்குங்க. இயற்கையான முறையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டை அள்ளித்தரக்கூடிய பனங்கிழங்கு புற்றுநோய் செல்களுக்கு எதிராகவும் போராடுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. விட்டமின் சி, விட்டமின் ஏ, அமினோ அமிலங்கள், புரோட்டீன் என அனைத்துமே ஒரு சேர கிடைக்கிறதால புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு, அதாவது அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களை தடுக்கிறதுக்கு பனங்கிழங்கு மிகவும் உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். ஸோ புற்றுநோய் செல் பரவாமல் தடுக்கிறதுக்கும் பரவியிருக்கக்கூடிய செல்களை வந்து நீங்கள் நீக்கிக் கொள்வதற்குமே பனங்கிழங்கு உங்களுடைய உணவுகளை வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். கால்சியம் சத்து நிறைந்தது பனங்கிழங்கு. இதனால பற்கள், தசைகள், எலும்புகளினுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம். இப்போ பற்கள் பலவீனமாக இல்லாமல் போகிறது அந்த எனாமல் லேயர் வந்து உங்களுக்கு பாதிப்படைகிறது, பற்சொத்தை, பற்சிதைவு, பற்கள் அந்த ஈறுகளில் வந்து உங்களுக்கு வீக்கம் ஏற்படுறது, அதன் மூலமாக ரத்த கசிவு ஏற்பட்டு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே நீங்கள் பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது இருக்காது. தசைப்பிடிப்பு, தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இல்லாமல் போகிறது, தசைகளில் அடிக்கடி இறுக்கங்கள் ஏற்பட்டு வலி ஏற்பட்டது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் தசைகளினுடைய செயல்பாடு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இயல்பாகவே தசைகள் வந்து செயல்பாடு சிறப்பாக இருக்கிறதுக்கு எல்லாமே பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகளினுடைய உறுதித்தன்மைக்கும் பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு போதுமான அளவுக்கு அந்த கால்சியம் சத்து கொடுக்கும். இதனால வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ஜி போன்ற எந்த எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே இல்லாமல் பன்மடங்கு நம்ம பலமாக இருப்போம். அப்போ பற்கள், தசைகள், எலும்புகள், நரம்புகள் இவை அனைத்துமே நம்ம வந்து ஆரோக்கியமாக உறுதிப்படுத்திக் கொள்ளும் பொழுது பேலன்ஸ் தடுமாறாமல் வயதான காலத்திலுமே நம்ம வந்து ஸ்ட்ராங்காக செயல்பட முடியும். அதுக்கு தான் நம்ம வந்து பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா ஒரு 30, 40, 50, 60 வயதுலலாம் எலும்பு தொடர்பான பிரச்சனைகளால் அவதிப்படக்கூடிய நபர்கள்லாம் பனங்கிழங்கு எடுத்துட்டாங்கன்னா அந்த ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டு விடுவாங்க. உடல் வந்து அவங்களுக்கு மிகவும் பலமாக இருக்க ஆரம்பிக்கும். குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது பனங்கிழங்கு. அதனால இதை சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட் எடுத்துட்டாங்கன்னா அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடலாம். நம் உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் ரத்தத்தில் வந்து குளுக்கோஸுடைய அளவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் பனங்கிழங்குல குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதால மெதுவாக செரிமானம் செய்யப்பட்டு குளுக்கோஸுடைய அளவையுமே மெதுவாக தான் உயர்த்துது. எனவே இது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த ஒரு உணவாக கருதப்படுது. இது வந்து பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து உங்களை விடுபட வச்சிரும். ஸோ பனங்கிழங்கு எடுத்துக்கொண்டு அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. உடல் நலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.